விண்வெளி பயணங்கள்னாலே செவ்வாய் கிரகம் தான் அடுத்த இலக்குன்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தவர் ஈலான் மஸ்க். ஆனா திடீர்னு தன்னோட முழு கவனத்தையும் நிலா பக்கம் திருப்பியிருக்காரு. இந்த ஆச்சரியமான மாற்றத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிலவ பத்தி மஸ்க் என்ன நினைச்சிட்டு இருந்தார் தெரியுமா? நிலா ஒரு தேவையில்லாத கவனச்சிதறல், நாம நேரடியா செவ்வாய்க்கு தான் போகணும்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டு இருந்தார். ஆனா இப்போ நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும்னு புரிஞ்சுக்கிட்ட அவர் அடுத்த 10 வருஷத்துக்குள்ள நிலாவுல ஒரு முழு நகரத்தையே உருவாக்கணும்னு ஒரு பிரம்மாண்டமான இலக்க வச்சிருக்கார். செவ்வாய் கிரகம் தான் என் கனவுன்னு சொன்னவர் இப்போ ஏன் இப்படி ஒரு 180 டிகிரி யூ டர்ன்? வாங்க, இதுக்கு என்ன காரணம்னு நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கு காரணம் அவர் செவ்வாய் கிரக கனவை கைவிட்டுட்டார்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா அந்த பயணத்துல இருக்கிற ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் சிக்கலை அவர் உணர்ந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த 2 பயணத்துக்கும் நடுவுல இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை முதல்ல பாருங்க. நிலாவுக்கு போறதுங்கிறது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு ஒரு தடவை சாத்தியம். பயண நேரமும் வெறும் 2 நாள் தான். ஆனா செவ்வாய் கிரகத்தோட கதை இதுக்கு நேர் எதிர். இந்த 2 வருஷ கேப் தான் செவ்வாய் கிரக பயணத்தோட மிகப்பெரிய சவாலே. அதாவது பூமியும் செவ்வாயும் சரியான கோணத்துல சந்திக்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ஒருவேளை அந்த சமயத்துல லான்ச்ல ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட அடுத்த வாய்ப்புக்கு 2 வருஷம் காத்திருந்தே ஆகணும். இந்த 2 வருஷ காத்திருப்பு செவ்வாய் கிரகத்துல ஒரு நகரத்தையே கட்டுற திட்டத்தை ரொம்ப ரொம்ப மெதுவாக்கிடும். இதனாலதான் மஸ்க் இப்போ செவ்வாய் நகரத்துக்கு குறைஞ்சது 20 வருஷம் ஆகும்னு சொல்றார். சரி, இந்த சிக்கலுக்கு என்னதான் தீர்வு? அந்த தீர்வாதான் நிலா நம்ம முன்னாடி வருது. இது வேற ஒரு பாதை கிடையாது. செவ்வாய் கிரகத்தை அடையிறதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படிக்கல் இதுதான். நிலாவ ஒரு அருமையான ட்ரெய்னிங் கிரவுண்டுன்னு நினைச்சுக்கோங்க. அடிக்கடி ராக்கெட் அனுப்ப வாய்ப்பு இருக்கிறதால நம்ம செய்யற தவறுகளை சரி செஞ்சுக்கலாம், டெக்னாலஜியை இன்னும் வேகமா மேம்படுத்தலாம், உடனுக்குடனே திரும்பவும் முயற்சி செய்யலாம். செவ்வாய் கிரக பயணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் இங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுதான் புத்திசாலித்தனம். சரி, இப்போ மஸ்க் திட்டத்தோட ரொம்பவே சுவாரஸ்யமான புத்திசாலித்தனமான ஒரு பகுதிக்கு வருவோம். அவர் எப்படி இந்த நிலா நகரத்தை உருவாக்க போறார்? இங்கதான் மஸ்க் மத்தவங்கள விட ஹோல் சுமையா வேறுபடுறார். நிலாவுல இருக்கிற மண்ணை வச்சு வீடு கட்டலாமான்னு யோசிக்கிறதுக்கு பதிலா அவரை கேக்குற கேள்வி இதுதான்: நாம அனுப்புற ராக்கெட்டையே ஏன் ஒரு வீடா மாத்திரக்கூடாது? இந்த திட்டம் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்குன்னு பாருங்க. ஸ்டார்ஷிப் ராக்கெட் நிலாவுல இறங்குனதும் அது பூமிக்கு திரும்ப வராது. அதுக்கு பதிலா ரோபோக்கள் அதை மெதுவா படுக்க வைக்கும். உள்ள இருக்கிற எரிபொருள் பாகங்களை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 50 மீட்டர் நீள ராக்கெட் ஒரு பெரிய வாழ்விடமா மாறிடும். இது மாதிரி நிறைய ஸ்டார்ஷிப்களை ஒன்னா இணைச்சா ஒரு முழுமையான லூனார் பேஸ் ரெடி. ஆனா இந்த திட்டம் தனியா நடக்கல. இது ஒரு புதிய உலகளாவிய விண்வெளி போட்டி. பல நாடுகளும் தனியார் கம்பெனிகளும் நிலாவோட ஒரு குறிப்பிட்ட இடத்த அடையறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த போட்டியோட மையம் நிலாவோட தென் துருவத்துல இருக்கிற ஷாக்கிள்டன் கிரேட்டருங்கிற ஒரு பெரிய பள்ளம்தான். ஏன் எல்லாரும் இந்த ஒரு இடத்த மட்டும் குறி வைக்கிறாங்க? ஏன்னா இது ஒரு தங்கச் சுரங்க மாதிரி. 1, பள்ளத்தோட விளிம்புல எப்பவும் சூரிய ஒளி பட்டுட்டே இருக்கும், அதனால சோலார் பவர் கேரண்டி. 2, பள்ளத்தோட இருட்டான பகுதிக்குள்ள உறைஞ்சு போன நிலையில தண்ணீர் இருக்கு. 3, பக்கத்திலே இருக்கிற எரிமலை குகைகள் கதிர்வீச்சிலிருந்து ஒரு இயற்கையான கவசம் மாதிரி நம்மள பாதுகாக்கும். இந்த வளங்கள் நிறைஞ்ச பகுதிக்கு ஸ்பேஸ் எக்ஸ், நாசா, ரஷ்யாவோடு சேர்ந்து சீனான்னு பெரிய சக்திகளே போட்டியிடுறாங்க. இப்போ இந்த இடத்த யாரு முதல்ல பிடிக்கிறாங்கன்னு ஒரு தீவிரமான போட்டி நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ நாம மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். நிலாவுல சேர்ந்த அத்தனை வேலைகளும் மஸ்கோட உண்மையான கனவான செவ்வாய் கிரகத்துக்கு போறதை எப்படி சாத்தியமாக்க போகுது? இங்கதான் கதையே மாறுது. நிலாவுல இருக்கிற அந்த தண்ணீரை ஹைட்ரஜன், ஆக்சிஜன்னு பிரிக்கலாம். இந்த 2ம் தான் சக்தி வாய்ந்த ராக்கெட் எரிபொருளோட மூலப்பொருட்கள். யோசிச்சு பாருங்க, பூமியோட சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்க ஒரு ராக்கெட்க்கு ஒம்மனால அளவு எரிபொருள் தேவை. ஆனா நிலாவோட ஈர்ப்பு விசை பூமியை விட 6 மடங்கு குறைவு. அதனால நிலால இருந்து ஒரு ராக்கெட் அனுப்புறது ரொம்ப ரொம்ப சுலபம். எரிபொருளும் ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். இப்போ உங்களுக்கு முழு படமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செவ்வாய் கிரக பயணத்துக்கு தேவையான எல்லா எரிபொருளையும் பூமியிலேருந்து கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போறதுக்கு பதிலா நிலாவிலேயே அதை உற்பத்தி செஞ்சு அங்கே இருந்தே பயணத்தை தொடங்கலாம். நிலா செவ்வாய் கிரக பயணத்துக்கான ஒரு விண்வெளி பெட்ரோல் பங்க் மாதிரி மாறப்போகுது.
இந்த புதிய விண்வெளி போட்டி எவ்வளவு அவசரமா நடக்குதுன்னு இந்த டைம்லைன் காட்டுது. 2027லயே மனிதர்களை நிலாவுல இறக்கி 2028க்குள்ள முதல் நிரந்தர குடியிருப்பாளர்களை அங்கே தங்க வைக்கணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. 2030கள்ல இது ஒரு முழு நகரமா விரிவடையும்னு எதிர்பார்க்கப்படுது. திட்டம் தயாராயிடுச்சு, போட்டியும் ஆரம்பிச்சுச்சு. இனிமே நீங்க ராத்திரியில நிலாவை அண்ணாந்து பார்க்கும்போது அங்கே மனித குலத்தோட முதல் பூமிக்கு வெளியேயான நகரத்தை பார்க்க போறீங்களான்னு காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும்.